நம்ம இதய பகுதியில் ஏற்படக்கூடிய வலி, நெஞ்சு குத்தல், நெஞ்சு பாரமாக இருக்கிறது, ரொம்ப கனமாக இருக்கிறது, இங்கே ஏதோ நிற்கிற மாதிரியா இருக்கிறது, நெஞ்சு அடைப்பாக ஃபீல் பண்ணுறது, உணவு சரியாக உட்கொள்ள முடியாமல் இருக்கிறது, இது எல்லாமே இருக்கிற நபர்கள் வெவ்வேறு விதமான ஸ்பெஷாலிட்டியில் போயிட்டு செக் பண்ணுறோம். ஹார்ட் டாக்டர் பார்க்குறோம், வயிற்று டாக்டர் பார்க்குறோம், மூச்சு டாக்டர் பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் பார்த்தும் ஒன்றும் பெருசாக எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு நீங்கள் என்ன பிரச்சனையாக இருக்கும், எப்படி சரி பண்ண குழப்பமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கான பதிவு. லாக்ஸ் எல்லியஸ்னு உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஹையட்டஸ் ஹெர்னியா அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தால், உணவு குழாய் வாழ்வு தளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருந்தால், அதுக்கும் இந்த நெஞ்சு பகுதியில் வரக்கூடிய அறிகுறிக்கு என்ன சம்மந்தம் அப்படி இந்த மாதிரி லாக்ஸ் எல்லியஸ் அல்லது ஹையட்டஸ் ஹெர்னியா இருக்கும் பொழுது அறுவை சிகிச்சை பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். குறிப்பாக லாக்ஸ் எல்லியஸ்க்கு ஃபண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற அறுவை சிகிச்சை பண்ணி அந்த வால்வை டைட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி வால்வை டைட் பண்ணுற அறுவை சிகிச்சை ரொம்ப அவசியமாக நிரந்தர தீர்வை கொடுக்குமா? எந்த கண்டிஷனில் நம்ம வால்வு தளர்ச்சிக்கான அறுவை சிகிச்சையை நம்ம தவிர்க்கலாம்? அப்படியே நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தாலும் அது மீண்டும் வராமல் இருக்குமா? வராமல் இருக்கணும்னா நம்ம என்னெல்லாம் நேச்சுரலாக எந்த சைடு எஃபெக்ட் இல்லாமல் நம்ம வீட்டில் கிச்சனில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்தே, வெறும் 3 பொருட்களை வைத்தே அமிலத்தை சமநிலைப்படுத்தக்கூடியதும் ஜீரணத்தை அதிகப்படுத்தக்கூடியதும், இந்த வயிறு உப்புசம், வயிறு கட்டு, மந்தம், ஜீரண மந்தம், நெஞ்சு கரிப்பு, எதுக்களிப்பு போன்ற பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக தற்காலிகமான ஒரு அவசர தேவைக்கான ஒரு மருந்தாக நம்ம தயாரிக்க போகின்றோம். லைவாக செஞ்சு காட்ட போகிறோம். வணக்கம் நண்பர்களே, டாக்டர் எஸ்ஜே உங்களுடன். இந்த பதிவில் எண்டோஸ்கோப் ரிப்போர்ட்ஸ், அதாவது காமனாக எண்டோஸ்கோப் எடுக்கும்பொழுது என்ன மாதிரியான இம்ப்ரெஷன்ஸ் ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு பண்ணுவாங்க, அதனுடைய விளக்கங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஏன் இந்த வீடியோ என்றால், நான் எண்டோஸ்கோபிஸ்ட் கிடையாது, நான் நேச்சுரோபத். இருந்தாலும் பல நபர்கள் உணவு மண்டலம் தொடர்பான சிகிச்சைக்கு வரும் பொழுது நிறைய எண்டோஸ்கோப் ரிப்போர்ட் கொண்டு வரதை பார்க்குறோம். ஒரே நபர் 4-5 எண்டோஸ்கோப் எடுத்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதில் கொடுக்கப்பட்டுள்ள இம்ப்ரெஷன்ஸ், பல்வேறு விதமான இம்ப்ரெஷன் கொடுக்கப்படுகிறது. இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவற்றுக்கான விளக்கம் முழுமையாக அவர்களுக்கு சொல்லப்படாதன் காரணமாக இது ஏதோ ஒரு பெரிய தீர்க்கப்படாத நோய், தீர்க்க முடியாத ஒரு நோய் என்று பயத்துடனும் ரொம்ப ஒரு பரபரப்பாகவும் ஒரு முழுமையான நிம்மதியான வாழ்க்கை இல்லாமல் வாழக்கூடிய ஆயிரக்கணக்கான நபர்களை நாம் பார்த்தாயிற்று. ஸோ இந்த வீடியோ உங்களுடைய எண்டோஸ்கோப் எடுக்கும் பொழுது வரக்கூடிய பொதுவான இம்ப்ரெஷன், அதற்கான விளக்கங்கள், அதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். முழுமையாக பாருங்கள். த ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த லாக்ஸ் எல்இஎஸ் அப்படின்னு உங்கள் ரிப்போர்ட்டில் பண்ணியிருக்கலாம், அல்லது GERD GERD என்று இம்ப்ரெஷனில் இருக்கலாம், அல்லது ஈசோஃபெஜைட்டிஸ் என்று இருக்கலாம், அல்லது ஆன்ட்ரல் கேஸ்ட்ரைட்டிஸ், பேன் கேஸ்ட்ரைட்டிஸ், டியோடினல் அல்சர், இது போன்ற காமன் ப்ராப்ளம் உங்களுடைய ரிப்போர்ட்டில் இருக்கலாம். இது ஒவ்வொன்றும் என்ன அர்த்தமுடையது, இதை எப்படி நாம் சரி செய்து கொள்ள வேண்டும், எப்படி நாம் கையாள வேண்டும் என்று நாம் பார்க்க இருக்கின்றோம். ஃபர்ஸ்ட் வீடியோவில் லாக்ஸ் எல்இஎஸ் என்று நாம் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ஒரு 100 எண்டோஸ்கோப் நம்ம இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 30க்கும் மேற்பட்ட எண்டோஸ்கோப் ரிப்போர்ட்டில் மேபி இந்த லாக்ஸ் எல்இஎஸ் இருக்கலாம். அப்படின்னா என்ன? இந்த லாக்ஸ் எல்இஎஸ் என்ற ரிப்போர்ட் இருந்தால் ஏதோ ஒரு புது நோய் என்றோ அல்லது தீர்க்கப்பட முடியாத நோய் என்றோ நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா கவனிங்க. நாம் உட்கொள்ளக்கூடிய உணவு நம்முடைய வாய் வழியாக உணவு பாதை, உணவு குழலோடு கூட சென்று இரைப்பையில் சேர்கின்றது. இந்த உள்ளே செல்லக்கூடிய உணவு நாம் குனிந்தாலோ அல்லது இந்த இரைப்பை நேராக இருக்கின்ற இரைப்பையை நாம் தலைகீழாக மாற்றினாலோ இரைப்பையில் உள்ள பொருட்கள் எதுவும் வாய் வழியாக வெளியில் விழுவது கிடையாது. உதாரணத்திற்கு இந்த பாட்டிலில் நீர் இருக்கிறது, இந்த தண்ணி உள்ளே நம்ம ஊற்றும் பொழுது உள்ளே போகுது. இப்போ நான் இந்த பாட்டிலை கவிழ்க்கும் பொழுது ஆப்வியஸ்லி இந்த தண்ணி வெளியே தான் வரணும். ஆனால் வெளியில் வராமல் இருக்கிறது என்றால் இங்கே இதுக்கு என்ன இருக்குது? ஒரு மூடி இருக்கிறது. அதே போல தான் நம்மளுடைய இரைப்பையில் பார்த்திங்கன்னா இது உணவு குழல். இந்த உணவு குழல் வழியாக வரக்கூடிய எந்த உணவும் இரைப்பையில் சேர்கிறது. இந்த உணவானது மீண்டும் மேல் வராமல், இது இப்படி மட்டும்தான் வர முடியும், மேல் வருவதற்கு அனுமதி கிடையாது. இந்த மேலே வராமல் இருப்பதற்கு அனுமதிக்காமல் இருப்பதற்கு இங்கே ஒரு வால்வ் இருக்கின்றது, ஒரு கேட் வால்வ். சரிங்களா? இந்த கேட் வால்வ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்க்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது ஈசோஃபேகஸ், உணவுக்குழல். இந்த உணவுக்குழலின் முடிவில் இருக்கக்கூடிய ஒரு தசை அல்லது சுருக்கு தசை தான்
இந்த LES என்ற ஒரு பகுதி. இந்த LES என்பது நோய் கிடையாது. இந்த LES என்பது ஒரு உறுப்பினுடைய பெயர், லோவர் இசோஃபேஜியல் ஸ்பிங்டர் அல்லது தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கார்டியாக் ஸ்பிங்டர் அப்படின்னு நம்ம சொல்லப்படும். ஸோ LES என்பது நோய் கிடையாது. ஸோ இந்த LES, இந்த கேட் வேல்வ் வந்து தசையினால் ஆனது தான். ஒரு இரும்புனாலோ அல்லது கடினமான பொருட்கள்னாலோ எலும்பினாலோ ஆனது கிடையாது. மிக மெல்லிய ஒரு சுருக்கு தசை தான், சுருங்கி விரியக்கூடிய ஒரு தசையினால் ஆன பொருள் தான். இந்த பகுதி தளர்வடையும் பொழுது அதனுடைய இயல்பான டைட்னஸ், அந்த மசில் டோன்லேருந்து தளர்வடையும் பொழுது என்னவாகும் அப்படின்னா, இந்த இறப்பையில் இருக்கக்கூடிய பொருட்கள் மீண்டும் மேலிருந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம குனியும் பொழுதோ அல்லது படுத்து இருக்கும் பொழுதோ இந்த ஸ்டமக் கண்டென்ட், ஸ்டமக்கில் இறப்பையில் இருக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஃபுட் கண்டென்ட், இவை மேலிருந்து வருவதற்கு இந்த வால்வ் இடம் கொடுக்கும். இந்த இடம் கொடுக்கக்கூடிய நிலையை தான் நம்ம லாக்ஸ் LES என்று சொல்லுகின்றோம். இந்த வால்வ் லூஸாக இருக்குது அப்படின்னு டேர்ம் பண்ணுறது மட்டும்தான் லாக்ஸ் LES. மற்றபடி இது ஒரு பெரிய நோய் கிடையாது. நெஞ்சு பகுதியில் ஏற்படக்கூடிய பாரம் தான், இந்த பகுதியில் ஏற்படக்கூடிய பாரம் தான் மற்ற அறிகுறிகளுக்கும் காரணம். உதாரணத்துக்கு இங்கே வலிக்குது அப்படின்னாலும் அந்த பாரம் தான் காரணம். இங்கே குத்தலாக இருக்குது அப்படின்னா அந்த பாரம் தான் காரணம். மூச்சு விடுறதுக்கு கனமாக இருக்குது, ரொம்ப பெருமூச்சு விடுற மாதிரி இருக்குன்னா பாரம் தான் காரணம். அப்போ அந்த பாரம் ஏன் வருது, இதுக்கு நேராக பின்னாடி எனக்கு வலிக்குது அப்படின்னாலும் அந்த பாரம் தான் காரணம். ஏன் அந்த கனம் வருது அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு உணவு குழாய் வால்வு தளர்ச்சியாக இருந்தால் இந்த இடத்துல நமக்கு ஒரு வால்வு இருக்குது. இந்த வால்வுக்கான வேலை என்ன, உணவு உட்கொள்ளும் பொழுது ஓப்பன் ஆகிக்கும், இரைப்பைக்குள்ளே அனுப்பிடும், மீண்டும் இந்த வால்வு மீண்டும் மூடிக்கணும். இந்த ஒரு மஸ்குலர் வால்வு தான், திரும்ப மூடிக்கணும். ஸோ அப்படி மூடுறதுனால நெஞ்சு பகுதிக்கு கீழே இருக்கிற நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய காற்று அழுத்தம் நெஞ்சு பகுதிக்கு பரவாமல் வராமல் பாதுகாக்க முடியும். ஆனால் இந்த உணவு குழாய் வால்வு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு இங்கே இரைப்பைக்குள்ளே என்ன மாதிரியான சூழல் இருக்கோ, இரைப்பைக்குள்ளே இருக்கிற காற்று அழுத்தம், இரைப்பைக்குள் இருக்கக்கூடிய அமில நிலை, இரைப்பைக்குள் இருக்கக்கூடிய உணவு நொதிச்சு போன அந்த கெட்டுப்போன உணவு அல்லது நொதித்த உணவினுடைய சாராம்சங்கள், அங்கே இருக்கக்கூடிய தண்ணி, இது எல்லாமே இரைப்பையோடு சரி, இதனுடைய எந்த ஒரு வாசனையோ இதனுடைய எந்த அழுத்தமோ எதுவுமே நெஞ்சு பகுதிக்கு வரக்கூடாது. இது ரெண்டையும் பிரிச்சுக்கிறதுக்கு தான் ஒரு வேல்வுங்க இருக்குது. ஆனால் இந்த வேல்வு தளர்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு இரைப்பையில் என்ன சாராம்சம் இருக்குமோ இது எல்லாமே உங்கள் டியூப்லேயும் இருக்கும். இந்த ஃபுட் பைப் அப்படிங்கிற உணவு குழாயிலையும் இது எல்லாம் இருக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய வாசனை இங்கே இருக்கும், வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை இங்கே இருக்கும், வயிற்றில் இருக்கக்கூடிய உணவு இங்கே வரும், வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் காற்று இங்கே வரும். எனவே 2 ரூம், அதாவது இந்த நெஞ்சு பகுதிக்கு கீழே ஒரு தனி அறை, இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஒரு தனி அறை. 2 ரூம் 2 விதமான பொருட்களை கொண்டு இருக்குது. அப்போது 2 ரூமையும் தடுக்கக்கூடிய பிரிக்கக்கூடிய ஒரு கதவு இருக்குது. இந்த கதவுனால தான் இந்த ரூமில் இருக்கக்கூடிய எந்த பொருளும் இந்த ரூமுக்கு வரல, இந்த ரூமில் இருக்கக்கூடிய பொருட்கள் இந்த ரூமில் வரல. தேவையான பொழுது மட்டும் கதவு திறந்து மூடிக்குது. இப்போ கதவு ஓப்பனாகவே இருக்குது, 24 மணி நேரம் கதவு திறந்தே இருக்குது அப்படின்னா எந்த ரூமில் அதிகமான காற்று அழுத்தம் இருக்குதோ அங்கேருந்து குறைவான இடங்களை நோக்கி காற்று அழுத்தம் போகும். எந்த ரூமில் அதிகமான வாசனை இருக்குதோ அங்கே போகும். எந்த ரூமில் அதிகமான பொருள் இருக்கோ அந்த பொருள் அடுத்த ரூமுக்கு போகும். அதே மாதிரி தான் இரைப்பை, இந்த ஜீரண மண்டலம் ஒரு ரூம். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய, இந்த வால்வுக்கு மேலே இருக்கக்கூடிய உணவு குழாய், நம்ம தொண்டை, வாய், இது ஒரு ரூம். எனவே காற்று அழுத்தம் மிகுந்த இரைப்பை வால்வு ஓப்பன் ஆன உடனே அழுத்தம் குறைவான பகுதியை நோக்கி, ஏன்னா வாய் நம்ம ஓப்பன் பண்ணி பேசுகிறோம், வெளியே இருக்கிற அட்மாஸ்பியர் அழுத்தம் கம்மி இதோட கம்பேர் பண்ணும்போது, அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக மேலே வரும், மேல் நோக்கி காற்று வருது. இந்த காற்று மேல் நோக்கி வந்து அங்கங்கே தங்கி நிற்கிறதுனால ஏற்படக்கூடியது தான் நீங்கள் சொல்கிற நெஞ்சு பாரம், நீங்கள் சொல்கிற தலை சுற்றல், நீங்கள் கஷ்டப்படுற நெஞ்சு குத்துறது, இதயத்திட்ட வலிக்கிறது அப்படின்னு சொல்கிறது, பயம் வர்றது, படபட போகிறது, எல்லாமே இந்த 2 ரூமும் ஒரே ரூமாக மாறுறது தான். இதுதான் சிம்பிளாக இவ்வளோ தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக ஐ ஹோப் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போது இந்த கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிடுச்சு, இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் இங்கே வருது அப்படின்னு. அப்புறம் இங்கே இருக்கும்பொழுது இரைப்பையில் இருக்கும்போது எனக்கு பெருசாக வலிக்கல, எரியல, அதே பொருள் இங்கே வரும்போது எனக்கு ஏன் வலிக்குது, ஏன் எனக்கு நெஞ்சு எரியுது, ஏன் கனமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான பதில் என்னென்னா, இரைப்பையினுடைய உள் சுவர் அதுக்காகவே வடிவமைக்கப்பட்டது. அதனுடைய உள் சுவர் நம்ம உள்ளங்கை மாதிரி ரொம்ப தடிமனானது, ஒரு 3 சுவர்களால் ஆனது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சுவர் செல்கள் ரொம்ப ஹார்ட் ஆன செல்கள், அங்கே
ப்ரொடெக்டிவ் லேயர்லாம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு உற்பத்தி ஆகக்கூடிய ஆசிட்லாம் தாங்கிக்கொள்ளும். ஆனால் அது உணவு குழாய்க்கு மேலே ஏறும் பொழுது உணவு குழாயினுடைய உள்சுவர் வந்துட்டு சாஃப்டானது. இதை கம்பேர் பண்ணும்போது எப்படி நம்மளோட இந்த ஸ்கின் வந்து நமக்கு சாஃப்டாக இருக்குது, ஆனால் இது ஹார்டாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஒரு பொருளை இங்கே போட்டோம்னா வித்தியாசம் தெரியும். அதே மாதிரி தான் இரைப்பையிலேருந்து உணவு குழாய்க்கு கடந்து வரக்கூடிய அந்த அமில காற்று, அமிலம், அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சாராம்சம் இதெல்லாம் வரும்பொழுது அங்கே ஒரு இயல்புக்கு மாறான ஒரு பொருள் அங்கே வருது அப்படின்னா அந்த இடம் வலிக்கவோ எரியவோ செய்யும். அதனால தான் இதே பகுதியில் வலி. ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம், அந்த மாதிரி இந்த இடத்துல பெயின் கண்டினியூ வருதுன்னா போய் நீங்கள் இதே டாக்டர் ஒரு டைம் பார்த்து செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த பெர்ஸ்பெக்டிவ் அதெல்லாம் நல்லா இருக்குன்னா தான் நான் சொல்கிற கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல ஏன் கனமாக இருக்குது அப்படின்னா, இந்த டியூப் வந்து எப்போயும் எம்டியாக இருக்க வேண்டிய டியூப். உணவு போகலாம் வரலாம், ஆனால் அங்கேயே ஒரு பொருள் போய் நிற்க முடியாது. அப்படி நிற்கிறதுனால தான் கனமாக இருக்குது. ஸோ இதுக்கான தீர்வுகள் அல்லது ட்ரீட்மெண்ட்டுன்னு எடுக்கும் பொழுது 2 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்பர் 1, இந்த ப்ராப்ளத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் எப்போவும் இது வரும்பொழுதெல்லாம் ஓடி போய் இசிஜி போட்டு பார்க்குறது, ஹார்ட் டாக்டரே பார்க்குறது, இந்த வயிறு அப்படிங்கிறதே மறந்து போயிடுது. அப்படிங்கிறத விட்டுட்டு இந்த ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கணும். 2வது தான் ட்ரீட்மெண்ட்டில் ரெண்டு ஃபேஸ் இருக்குது. ஒன்று உணவு மாற்றங்கள், 2வது சிகிச்சை. உணவு முறை மாற்றம் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப முக்கியமாக இந்த கதவை வந்து தட்டி பார்க்குற மாதிரி உணவை எடுக்கவே கூடாது. இந்த வால்வில் போய் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி உணவுகள் எடுக்கக்கூடாது. அதில் முக்கியமாக இருக்கிறது ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள். ரொம்ப வயிறு முட்டை சாப்பிட்றது, ஒரு 10 நாள் பத்தியமாக இருக்கிறது, அப்புறம் போய் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது, இல்லை ரொம்ப காரமாக சாப்பிட்றது, கார்பனேட்டட் சோடா குடிக்கிறது, டீ காஃபி எடுத்துக்கிறது எம்டி ஸ்டமக்கில், ஆல்கஹால் எடுத்துக்கிறது, இதெல்லாம் தான் இந்த வால்வை போய் தட்டி பார்க்கக்கூடிய, இன்னும் வால்வை தளர்ச்சி அடையக்கூடிய செயல்பாடுகள். இதை முற்றிலும் தவிர்க்கணும். குறைந்தபட்சம் ஒரு 6 மாதம் 1 வருடம் வரைக்கும் கூட ஒரு முழு பத்தியமாக இருக்கிறது தான் வால்வில் மீண்டும் ஓரளவு க்ளோஸ் ஆகிறது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சிகிச்சை அப்படின்னு வரும்பொழுது உள்ள உற்பத்தி ஆகக்கூடிய அதீதமான அமிலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சிகிச்சைகள் ஆங்கில மருத்துவத்திலும் இருக்குது, சித்த ஆயுர்வேத மருத்துவத்திலும் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு எது ஏதுவானதாக இருக்குதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் ட்ரை பண்ணி உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சோ அதையே நீங்கள் தொடரலாம். அடுத்தது உள்ள ஏதாவது புண்ணு இருக்குது, இந்த அமிலம் மேலே வந்ததுனால உணவு குழாய் பகுதியில் ஏதேனும் புண்ணு இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்கள் எண்டோஸ்கோப்பில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா புண்ணு ஆற்றக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கலாம். இந்த அமில நிலையை கட்டுப்படுத்துறதுக்கு ஏற்கனவே நம்ம நேச்சுரல் ஆன்டாசிட் எப்படி வீட்டில் தயாரிக்கிறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உள்ளே போய் பார்த்து குறிப்பெடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் தயாரித்து பயன்படுத்தலாம். மேற்கொண்டு முறையான சிகிச்சை அப்படின்னு வரும்பொழுது இந்த வால்வு தளர்ச்சிக்கான சிகிச்சையும் இந்த அமில மேலேற்றத்துக்கான சிகிச்சையும் ப்ராப்பராக ஒரு 3 to 6 months கண்டினியூஸ் கேர் கொடுக்கும். தொடர் சிகிச்சை தான் வால்வை ஓரளவுக்கு வேலை செய்ய வைக்கும், க்ளோஸ் பண்ண வைக்குமோ தவிர சும்மா ஒரு டெம்பரரியாக ஒரு 10 நாள் ஒரு மருந்து சாப்பிட்றது, ஒரு 5 நாள் ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்டு பார்க்குறது அப்படின்றது இதில் நீங்கள் பெருசாக ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா வால்வு தளர்ச்சி ஆனதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. உள்ளே சுரக்கிற காற்று, அமிலம், நம்மளுடைய மூளையினுடைய பரபரப்பு நிலை, நீங்கள் சாப்பிட்ற பொருட்கள், இதெல்லாம் சேர்ந்து தான் வால்வு அப்படி ஓப்பன் ஆகிது. ஸோ இதெல்லாம் மீண்டும் ரெக்கவர் ஆகி மீண்டும் ப்ராப்பராக அது வேலை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 to 6 months தொடர் சிகிச்சை தேவைப்படும். வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லார் வீடுகள்லையும் தவிர்க்க முடியாத ஒரு மருந்து என்ன அப்படின்னா அந்த ஆன்டாசிட் டானிக் வகைகள், சிரப் வகைகள், ஜெலுசில் மாதிரியான சிரப். ஸோ இது பல விதமான காரணங்களுக்காக நீங்கள் கடையில் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருப்பீங்க. சில வீடுகளில் அது மூட்டையாக அந்த பாட்டில் இருக்கிற அளவுக்குலாம் சில வீடுகள் இருக்கும். இந்த பதிவில் நேச்சுரலாக எந்த சைடு எஃபெக்ட் இல்லாமல் நம்ம வீட்டில் கிச்சனில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்தே, வெறும் 3 பொருட்களை வைத்தே அமிலத்தை சமநிலைப்படுத்தக்கூடியதும், ஜீரணத்தை அதிகப்படுத்தக்கூடியதும், இந்த வயிறு உப்புசம், வயிறு கட்டு, மந்தம், ஜீரண மந்தம், நெஞ்சு கரிப்பு, எதுக்களிப்பு போன்ற பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக தற்காலிகமான ஒரு அவசர தேவைக்கான ஒரு மருந்தாக நம்ம தயாரிக்க போகின்றோம். லைவாக செஞ்சு காட்ட போகிறோம். தயாரிப்பதற்கான பொருட்கள் ரொம்ப எளிது. வெறும் 4 பொருட்கள் தான். 1, நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஓமம். ஓமம் இல்லாத வீடே இருக்க முடியாது. நிறைய இந்த ஆயிலில் போட்டு, எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கக்கூடிய உணவு வகைகள் எல்லாத்துலேயும் இந்த ஓமம் முக்கிய பங்கு வகிக்கும். ஓமம் சேர்த்து தான் நம்மளுடைய சமையல் அமையும். காரணம் என்னென்னா இந்த ஓமத்துக்கு இந்த எண்ணெய்னால் ஏற்படக்கூடிய, ஆயில்னால் ஏற்படக்கூடிய இன்டைஜஷனை நீக்கக்கூடியதும் அதே சமயத்தில் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியதுமான ஆற்றல் ஓமமுக்கு இருக்குது. அதனால தான் நம்ம வீட்டில் இந்த ஓம தண்ணி, ஓம வாட்டர்னு சொல்லி நம்ம தயாரித்து வீட்டில் வச்சு பயன்படுத்துகிறத பார்ப்போம். ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான பொருட்களுக்கெல்லாம் பெருசாக கிச்சனில் இடமில்லாத நிலை இருக்கின்றது. மாடர்ன் கிச்சன்ஸ், மாடர்ன் குக்கிங் ஸ்டைல்லாம் வந்ததுக்கு பிறகு இந்த மாடர்ன் மருந்துகள் தான் இருக்க தவிர கிச்சனில் இந்த ட்ரெடிஷ்னலான மருந்துகளுக்கு குறைவாக போயிடுச்சு. இன்னொன்று செய்யவும் தெரியல இந்த காலத்தில். ஸோ
ஃபஸ்ட்டு வந்து ஓமம் நமக்கு ஒரு 5 கிராம் 1 ஸ்பூன் இருந்தால் போதும். ரெண்டாவது சீரகம் அதே மாதிரி தான். எதிர்த்து வர அமிலத்தை உடனே கீழே எடுத்துகிட்டு போகக்கூடிய ஆற்றல் சீரகத்துக்கு இருக்குது. அமிலம் அதிகமாக சுரந்துட்டுருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பிஎம்பி ட்ரக்ஸ் போட்டால் கிடைக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் சீரகத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 2வது பொருள் அதே சம அளவு சீரகம். 3வது மிக சிறிது அளவில் இஞ்சி நல்ல கார்பனேட்டிவ், அதே சமயத்தில் வயிறு பொறுமல், வயிறு குத்தல் போன்ற வலிகளுக்கு உடனடியான நிவாரணம் தரக்கூடியதும் ஜீரணத்தை வேகப்படுத்தக்கூடியதுமான ஒரு பொருள் இஞ்சி. எனவே ரொம்ப தீவிரமான வயிறு புண் இல்லாதவங்க தாராளமாக இஞ்சி பயன்படுத்தலாம். வெறும் இன்டைஜஷன் தான் இருக்குன்றவங்க இஞ்சி பயன்படுத்தலாம். அது கூட ஒரு 100 முதல் 200 மில்லி அளவிற்கு தண்ணீர். இந்த 4 பொருள் தான் ஓமம், சீரகம், இஞ்சி, தண்ணீர். முதல்ல ஒரு சின்ன பேன் ஒன்று வச்சுக்கோங்க. தேவையான பொருட்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த பேன் சூடான உடனே முதல்ல சீரகம், சீரகத்தை லைட்டாக ஒரு வறுவல்னு சொல்லுவோம், லேசாக வறுவல் வந்த உடனே ஓமம் ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு உடனே அதில் ஒரு 100 மில்லி அளவிற்கு தண்ணி நல்லா கொதித்து வர நேரத்துக்கு நல்லா சுண்டை காய்ச்சணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. 2 விதமான பதம் இருக்குதுல. ஒன்று நம்ம இஞ்சி சேர்க்கலாம், அல்லது இஞ்சி மிக குறைவாக மட்டும் சேர்த்துட்டு இது பண்ணலாம். கொதித்து வர்ற டைமுக்கு கொஞ்சம் முன்னதாகவே இதில் ஸ்க்ரேப் பண்ண இஞ்சி அல்லது பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சியாக இருக்கலாம். ஸோ இது 3 பொருள் தான் அருமையான ஜெலுசல் நேச்சுரலான ஒரு ஆன்டாசிட் நமக்கு தயாராக போகுது. அமிலத்தை குறைப்பதற்கு, அமில சமநிலை ஏற்படுத்துவதற்கு கார்பனேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா அந்த பொறுமல் இருக்கிறத ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு பானம். சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு ஆன்டாசிட். நடு ராத்திரியில் எழுந்து செஸ்ட்டு வலிக்குது, செஸ்ட்டு ஹெவியாக இருக்குது, ஏன்னா அந்த ரீகஜிடேஷன் வந்தது அப்படின்னா முதல்ல அது நம்ம பண்ணுறது ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி தான். இந்த அமில எதுக்கழிப்பு வந்தது அப்படின்னா ப்ரீத்திங், சுவாசம் வந்து ரொம்ப சஃபகேட் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஏதோ பயப்படுறது போல் ஒரு 5 நிமிடம் நல்லா உட்காந்துட்டு நல்ல ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ், டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், நல்ல மூச்சை மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி உள்ள வீட்டிலே அமர்ந்துட்டு வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்க இந்த கஷாயம் போட்டு ஒரு 100 மில்லி அளவிற்கு குடித்தாலே உங்களுக்கு அந்த அமில எதுக்கழிப்பானது ஈசோஃபேஜியல் கிளியரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் அருமையாக இது பண்ணும். ஸோ இதன் விளைவாக உங்களுக்கு என்ன நடக்கும்? டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதே சமயத்தில் உங்களுக்கு அல்சர் சம்மந்தமான தொடர்பு இருந்தால் கூட இந்த அக்யூட் எக்ஸாசர்பேஷன் சொல்லுவோம், திடீர்னு வர ஒரு கேஸ்ட்ரிக் அட்டாக் மாதிரி வரும். அதுக்கு மிக அற்புதமான ஒரு பானமாக இது இருக்கும். நிறைய நம்ம அல்சர் பேஷண்ட் தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. ஆல்ரெடி என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கலாம், அல்லது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபராக இருக்கலாம். இந்த பானத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. கொஞ்சம் லேசான கொதி வந்தாலே போதுமானது. அதாவது இந்த அமில பிரச்சனைக்கு, இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ப்ராப்ளம்க்கு அதிகபட்சம் ஒரு டீ நம்ம வீட்டில் தயாரிக்கிற மாதிரி தான், அந்த அளவுக்கு நேரம் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். இன்றைக்கி பெரும்பாலான நபர்களுக்கு இந்த மாதிரியான சின்ன வீட்டு உபயோக மருத்துவங்கள் தெரியறது கிடையாது இந்த மாடர்ன் டைம்ஸில். ஸோ இதெல்லாம் ரொம்ப அவசியம், நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். பெரியவங்களுக்கு கட்டாயம் இது தெரிஞ்சிருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா பாட்டி இவங்களாம் வந்து ரொம்ப கைத்தேர்ந்தவங்க இந்த மாதிரி விஷயத்தில். இன்றைய காலகட்ட மக்களுக்கு சின்னதாக ஏதாவது பிரச்சனைனா நேரடியாக மெடிக்கல் ஷாப் தான், மருந்து தான், ஜெலுசில் தான், பேண்டோசிட் டேப்லெட் தான், ரேண்டாக் டேப்லெட் தான். ஸோ அந்த மாதிரியான நிலையில் இருக்கிற ஒரு ஜென்ரேஷனுக்கு இந்த 3 பொருட்களை வைத்த இந்த கஷாயமானது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். குறைந்தபட்சம் ஒரு 5 முதல் 7 நிமிடங்கள் இதை கொதிக்க வைங்க. நல்ல கொதி வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் அந்த தண்ணியோட அளவு வற்றும். இந்த வற்றியதற்கு பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதோட எக்ஸ்ட்ராக்ட் இறங்கணும், இந்த இஞ்சியோட எக்ஸ்ட்ராக்ட் கொஞ்சம் தண்ணிக்கு வரணும். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கஷாயம் எடுத்து வடிகட்டி தேவையான ஒரு ஆள்னா ஒரு 50 ml அளவிற்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதை உணவுக்கு முன் குடிக்கலாமா, உணவுக்கு பின் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவுக்கு முன் பின் அப்படின்னு எந்த கணக்கும் இல்லை. எப்போ உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கோ, வயிறு எரியுது, குத்தல், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கோ, அப்போ நீங்கள் தாராளமாக உணவுக்கு முன் பின், பகல், இரவு அப்படின்னு எந்த நேரத்தில் வேணாலும் தேவைக்கு ஏற்ப நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். நிறைய பேர் நம்ம நம்புகிறோம் இந்த மாதிரி பொருட்களுக்கெல்லாம் பெரிய சயின்டிஃபிக் எஃபெக்ட் இல்லை, எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி. நீங்கள் அதை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா உண்மையிலே தெரியும். ஸோ ஒரு 3 பொருட்களை வைத்து ஒரு இயற்கையான அமில அகற்றி ஒரு ஆன்டாசிட் கஷாயம் நமக்கு தயாராகிருக்கிறது. இது
குழந்தைகள் முதல் பெரியவர் வரை யார் வேணாலும் பயன்படுத்தலாம். ஈவன் ஒரு வயசு குழந்தையாக இருந்தால் கூட ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் நீங்கள் உள்ளே கொடுத்தாலே அந்த வயிறு பொறுமல், குழந்தை ஜீரணமாகாமல் எதுக்கு அழுகிறாங்கன்னே தெரியாமல் அழுதுட்டுருக்கிறது, மலச்சிக்கலாக இருக்கிறது, அதுக்கெல்லாம் ஒரு நல்ல உபாயமாக இருக்கும். அதேமாதிரி பெரியவர்களாக இருந்தாங்கன்னா 10 வயசுக்கு மேலே யாருக்காக இருந்தாலும் 1 டம்ளர் அளவிற்கு, அதாவது ஒரு 50 மில்லி அளவிற்கு தாராளமாக பயன்படுத்தலாம். கர்ப்பிணி பெண்களாக இருந்தாலும் இந்த குமட்டல், வாந்தி இந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப வயிறு பொறுமலாக இருக்குது அப்படின்னா, ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்குன்னா அந்த டைமில் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இதோடு உங்களுக்கு டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேன் அல்லது பனங்கற்கண்டு இதோடு சேர்த்து கொள்ளலாம். அமில அகற்றியாக இயற்கையாக நீங்கள் செய்து பயன்படுத்துங்கள். அதே சமயத்தில் மெடிசன்ஸ் ஆல்ரெடி ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, நம்மகிட்டயோ அல்லது இங்கிலீஷ் மெடிசனோ நேச்சுரோபதிக்கோ எனிதிங் எடுத்துகிட்டு இருந்தாலும் அந்த காலகட்டத்திலையும் நீங்கள் இந்த மருந்தை அது கூட சேர்ந்தும் பயன்படுத்த முடியும். வணக்கம் நண்பர்களே, டாக்டர் அஜய் ஹார்ட் டிவியில் பெப்டிக் அல்சர் டிசீஸ் பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கிறோம். அதில் ஒன்று இந்த லாக்ஸ் எல்இஎஸ் அப்படிங்கிற உணவு குழாய் வாழ்வு தளர்ச்சி, அது பற்றி நம்ம பேசியிருக்கோம். இது பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ண முடியுமா நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம எண்ணற்ற நபர்களுக்கு நேரடியாகவும் ஃபோன் கன்சல்டேஷன் அண்டு இங்கே கமெண்டில் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு அதை பயன்பெற்றவர் கமெண்டில் பேசுகிறோம். இப்போ நிறைய நமக்கு அனுபவங்கள் இருக்கிறதுனால இந்த லாக்ஸ் எல்இஎஸ் அப்படிங்கிற உணவு குழாய் வாழ்வு தளர்ச்சி எந்த அளவுக்கு பெர்மனெண்ட் க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி சில எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பேசலாம். உணவு குழாய் வாழ்வு தளர்ச்சி அப்படிங்கிறது அல்சர்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரொம்ப பரிச்சயமான வார்த்தை தான். ஆனால் இது சம்மந்தமாக இதுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இல்லாதவங்களுக்கு அப்படி ஒரு வாழ்வு இருக்கானே தெரியாது. ஆனால் தொடர் ஏப்பம், நெஞ்சு பாரம், பய உணர்வு, படபடப்பு உணர்வு, நடுமுதுகு வலி, மேல் நடுமுதுகு வலி, தலை சுற்றல், இந்த மாதிரியான சிம்டம்ஸ்னால வயிறு வலி, இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டு ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் ஏறி இறங்கியவர்களுக்கு, எண்டோஸ்கோப் எடுத்தவர்களுக்கு இந்த உணவு குழாய்க்கும் இரைப்பைக்கும் இடையே ஒரு வாழ்வு இருக்குது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் டாக்டர் அஜய் ஹார்ட் டிவியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர நபர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த வயிறு சம்மந்தமாக நிறைய விழிப்புணர்வு, நிறைய தகவல்கள் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதை க்யூர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கேள்வி. நம்பர் 1, இந்த வால்வை முற்றிலுமாக டைட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த வால்வை முழுசாக நீங்கள் நினைக்கிற மாதிரி டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா உணவு கீழே இறங்காது. ஏன்னா அந்த வால்வோட ஃபங்க்ஷன் கீழே அனுமதிக்கணும், மேல் நோக்கி அனுமதிக்கக்கூடாது. பொருள் கீழே போகிறதுக்கு அனுமதிக்கணும், ஆனால் கீழே இருக்கிற பொருள் மேலே வராமல் தடுக்கணும். அதான் அந்த வால்வினுடைய அமைப்பு. தொடர்ச்சியாக ஜங்க் ஃபுட்ஸ், வெளி உணவுகள் எடுக்கிறவங்க, ஹோட்டல் ஃபுட்டோ அல்லது கடை உணவுகளோ, ரொம்ப காரமான உணவு, மசாலா உணவு சாப்பிட்றவங்க, தொடர்ச்சி ஆல்கஹால் பயன்படுத்துகிறவர்கள், காலை உணவையோ அல்லது ஏதாவது ஒரு வேளை உணவையோ தொடர்ச்சியாக தவற விடுறவங்க, ரொம்ப ஹெவியாக சாப்பிட்ற பழக்கம் உடையவர்கள், ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுட்டு உடனே படுக்கிறவர்கள், அல்லது வேலை காரணமாக சாப்பிட்ட உடனே போய் வேலை பார்க்குறவங்க, சாப்பிட்ட உடனே குனிஞ்சு வேலை பார்க்குறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால, ஈவன் சில மாத்திரை மருந்துகள், ஸ்டீராய்ட்ஸ், நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிஸ்ன்னு சொல்லுவோம், கை கால் வலி போன்றவருக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள், ஈவன் ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை, டயபெட்டிக் மாத்திரை, இதெல்லாம் முறையில்லாமல் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால இந்த வால்வு பகுதியில் பிரச்சனை வருவதாக ஆய்வுகள் இருக்கிறது. அப்போ இந்த வால்வு தளர்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா என்ன நடக்குது? நான் ஏற்கனவே சொன்ன சிம்டம்ஸ்லாம் வருது. இதை கம்ப்ளீட்டாக டைட் பண்ணுறதுல பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, டைட் பண்ணிட்டால் பொருள் கீழே இறங்காது. ஸோ இதையெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும் பொழுது இந்த வால்வை கம்ப்ளீட்டாக டைட் பண்ண முடியாது, டைட் பண்ணக்கூடாது. அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு, என்ன வழி அப்படின்னா, இந்த வால்வை டைட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது போல் அந்த வால்வுக்கு போய் அழுத்தம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் பண்ணிக்கணும். இப்போ ஏராளமான வித்தியாசமான ஆட்கள், வித்தியாசமான நபர்கள், 4 எண்டோஸ்கோப் 5 எண்டோஸ்கோப் எடுத்தவங்க, ஈவன் ஏற்கனவே இந்த வால்வை டைட் பண்ணுறேன்னு சொல்லி அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு அப்படியே தான் இருக்குன்னு வர்றவங்க அப்படின்னு பலதரப்பட்ட மக்களை பார்த்துருக்குறோம். இதில் என்ன நம்ம ஃபைனலாக ஒரு அனாலிசிஸ் பண்ணதில் என்ன கிடைச்சிது அப்படின்னா, இந்த வால்வை தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே பெரும்பாலான அறிகுறிகளே இருக்காது. இந்த வால்வை தொந்தரவு பண்ணாமல் பார்த்துக்கிறதுல மிக முக்கியமாக இருக்கிறது பித்த சுரப்பை மிதமாக வச்சுக்கணும். மிகை பித்தமாக இருக்கிறத மிதமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்சைட் நான் பார்த்ததில் என்ன அப்படின்னா, இந்த வால்வு தானாக தளர்ச்சி அடைகிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா வால்வு நல்ல அமைப்போடு தான் நம்ம பிறக்கிறோம். 30 வயசு வரைக்கும் நான் நல்லா இருந்தேன், அதுக்கு மேலே தான் எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. 40 வரைக்கும் நான் நல்லா இருந்தேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்தது. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தவங்க தான் பிறக்கும் போதெல்லாம் தளர்வாக பிறக்கிறதில்ல.
அப்போ இந்த வால்வை தொந்தரவு பண்ணுறதுல ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னென்னா மிகை பித்தம் அல்லது பித்த பெருக்கம் அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்திட்டு வரேன். இந்த பித்த பெருக்கம்ன்றது எங்கே வருது? நான் முன்னாடி சொன்ன மாதிரி கண்ணா பின்னான்னு சாப்பிட்றது, அல்லது எடுக்கிற பொருட்களோட அதிகமான பித்த தன்மை உள்ள உணவுகள் அதிகமாக சாப்பிட்றது, தொடர்ந்து புளித்த மாவை பயன்படுத்தி தோசை இட்லி அப்படின்னு அதிகமாக சாப்பிட்றது, இந்த மாதிரி டெய்லி நம்மளை அறியாமலே ஏற்படக்கூடிய செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள். அப்போ என்ன நடக்குது? நிறைய பித்தம் உருவாகும் போது பித்தத்தோட தன்மை பித்தத்தோடு கூட வாயு சேர்ந்து தான் உருவாகும். அந்த வாயுக்கள் என்ன பண்ணுதுன்னா, இறைப்பை இப்படி இருக்கிற இறைப்பை இங்கே வால்வு இருக்குது அப்படின்னா பெருசாகி இந்த வால்வு சேர்த்தே திறந்துக்குது. இந்த வால்வு திறப்பு ஏற்படுறதுல மிக முக்கியமாக இருக்கிறது இந்த வயிறு பெருக்கும். வயிறு உப்பி தான் வால்வு திறக்கிறத தவிர வயிறு நார்மலாக இருக்கும்போது வால்வு திறந்துக்கிறது அன்யூஷுவலாக வால்வு திறக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் போய் என்ன தான் ஆப்ரேஷனோ மற்றதோ பண்ணி இந்த வால்வை டைட் பண்ணி விட்டாலும் வயிறு பெருக்கிறத, வயிறில் பித்தம் பெருகி வாயு பெருகி இந்த வயிறு இழுக்கிறத நீங்கள் சரி பண்ணலை அப்படின்னா இந்த அறுவை சிகிச்சை பண்ணது கூட ஃபெயிலியர் ஆகிருக்குது. அப்போ இந்த பித்த பெருக்கத்தை தான் நம்ம கவனம் செலுத்தணும். அப்போ இந்த பித்த பெருக்கத்தை கவனம் செலுத்தும் போது செய்யக்கூடிய ஒரு சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. நம்பர் 1, பித்தமான உணவுகளை அவாய்ட் பண்ணும். பால் பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கூடாது. லெமன் டீ, க்ரீன் டீ, அப்புறம் என்னென்னவோ டீலாம் வருது, நார்மல் டீ, காஃபி, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே பித்தத்தன்மை வாய்ந்தது தான், தவிர்க்கணும். 3வது, ஹோட்டலில் எடுக்கக்கூடிய பெரும்பாலான உணவுகள் அது உணவுக்காக சேர்க்கக்கூடிய, சுவைக்காக சேர்க்கக்கூடிய நிறைய கெமிக்கல் சேர்மானங்கள் பித்தத்தை அதிகப்படுத்தும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை அதிகமாக சுரக்க வைக்கும். உள்ளே போட்டோன்னே கடகடன்னு நிறைய ஆசிட் சுரக்க வைக்கும். இந்த உணவுகளை தவிர்ப்பது. 3வது, ஆல்கஹால் மிக முக்கியமான ஒரு ஹைப்பர் அசிடிட்டிக்கான ஒரு ஃபேக்டராக இருக்குது. எனவே ஆல்கஹாலை தவிர்க்கணும். 5வது, மனநிலை. இது எல்லாம் சரியாக இருக்குது, ஆனால் ஒரு பரபரப்பான மனநிலையோ அல்லது எப்பொழுதும் நோயை சிந்திச்சுட்டே இருக்கிறது, எப்போ சரியாகும் அப்படி ஆக்கிரகமாக இருக்கிறது, இந்த மாதிரியான பரபரப்பான மனநிலைகளும் இந்த பித்தத்தை அதிகப்படுத்துகிறது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை அதிகப்படுத்துது. அப்போ இதையெல்லாம் நீங்கள் மட்டுப்படுத்தும் பொழுது 6 சுவைகளிலும், அறுசுவைன்னு சொல்கிறோம்ல, 6 சுவைகளுமே மிக மந்தமான அல்லது குறைவான அளவில் எடுத்துக்கிறது மட்டும்தான் இந்த பித்தத்தை ஓரளவுக்கு சமநிலைப்படுத்த முடியும். அல்லது நிறைய பேர் நினைப்பாங்க, அப்போ காரம் மசாலா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் புளிப்பு சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா, புளிப்பும் அதிகமாக போகும்போது ஆசிட் செக்ரேஷன் அதிகமாகுது. இப்போ புளிப்பு வேண்டாம் காரம் சாப்பிட்லாமான்னா, காரம் போய் பட்ட உடனே நிறைய ரியாக்ட் பண்ணுது, நம்மளுடைய செல்கள் நிறைய ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுது. நிறைய பேர் இனிப்பு சாப்பிட்டு பிரச்சனை அதிகமானவங்க இருக்கிறாங்க. கசப்பாக பாகக்காயோ அகத்தியோ சுண்டைக்காய் போன்ற கசப்பான உணவுகள் சாப்பிட்டா எனக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது எந்த சுவை போய் மிகுதியாக விழுந்தாலும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் செல்களை தூண்டிவிட்டு நிறைய பொருள் உற்பத்தி ஆகுது. இது வால்வு விரிக்குது. இதுதான் நம்ம பார்த்த ஒரு கன்க்ளூஷன். எனவே ஏற்கனவே சிகிச்சையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எங்கேயாவது சிகிச்சை எடுத்தாலும் சரி, இல்லை என்ன நீங்கள் செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, இந்த 6 சுவைகளையும் மந்தமாக எடுத்துக்கிறது, மட்டாக எடுத்துக்கிறது ரொம்ப சிறந்தது. இதுக்கு பெர்மனெண்ட்டாக க்யூரே இல்லையா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மட்டும்தான் இதுக்கு க்யூர். அதுக்கு மேலே தான் மருந்துகள், நீங்கள் என்ன மருந்து வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது நிறைய பேர் பல இடங்களில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு மருந்து சாப்பிட்டு 10 நாளில் சரியாயிருன்னு எதிர்பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அது நடக்காது. அப்படி ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணி அது ஒரு ஏமாற்றமாக மாற வேண்டாம். எனவே லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் முக்கியம், அரை வயிறு உணவு, அடிக்கடி உணவு முக்கியம், அறுசுவைகளும் குறைவான அளவுக்கு எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவே இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அப்படியே மிதமான லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணி அமைதியான மனநிலையில் இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில் இருந்தீங்கன்னா, ஆக்கிரகம் இல்லாமல் இருந்தோம்னா பெரிய அளவில் சிம்டம்ஸே இல்லாமல் வாழ முடியும். அதுக்கு என்கிட்ட எண்ணற்ற எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. உங்கள்கிட்ட நேரில் காட்டணும், நீங்கள் அதை பார்க்கணுன்னா நம்ம அல்சர் வீடியோவில் ஒவ்வொரு வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கீழே போங்க, மக்கள் எழுதியிருக்கிறாங்க இதை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் என்னுடைய லைஃப் எப்படி மாறிச்சு அப்படின்னு. எனவே என்னுடைய மிக முக்கியமான ஒரு உணவு ஆலோசனை என்ன அப்படின்னா, அந்த லாக்ஸ் எல்இஎஸ்க்கு நீங்கள் வால்வை போய் அடைக்கிறதுக்கோ டைட் பண்ணுறதுக்கோ முயற்சிக்கிறதுக்கு பதிலாக இரைப்பை விரிவாக்கத்தை சுருக்கி விடுற மாதிரி மிதமான சமமான உணவுகள் எடுத்துக்கிட்டு வந்தாலே பெரும்பாலான குறைந்தபட்சம் ஒரு 60% சிம்டம்ஸையாச்சும் நம்ம அருமையாக கட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ள முடியும். கட்டுக்குள்ங்கிறதே க்யூர் தான். எப்போ க்யூர் ஆகிட்டா திரும்ப வருமா அப்படின்றாங்க. எஸ், க்யூர் பண்ணால் க்யூர்னால் என்ன வராமல் இருக்குன்னு எனக்கு நான் நல்லா இருக்குன்னா எனக்கு க்யூர் தான். அப்போ நான் ரியாக்ட் பண்ணுற மாதிரி பொருட்களை போடும்போது அது ரியாக்ட் பண்ணதுன்னா க்யூர் ஆகலை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நான் இந்த அளவில் என் உடம்புனுடைய தன்மை எப்படி இருக்குன்னா நான் இந்த அளவில் எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கு பேர் தான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்.
எனவே இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது லாக்ஸ் எல்இஎஸ் பற்றி பெருசாக பயப்படாதீங்க. பெருசாக உணவு குழாய் வாழ்வு தளர்ச்சி, இந்த வாழ்வுன்னொடனே ஹார்ட்டுக்கு மைண்டு போயிடுது மக்களுக்கு. அப்போ ஹார்ட் வாழ்வு, இதய வாழ்வு அப்படிலாம் மைண்டு போய் நிறைய பேர் குழம்பி பயந்து வாழ்வினுடைய எல்லைக்கே நான் போயிட்டேன் சார் அப்படின்னு பெரும்பாலானவங்க சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தகுதியான நோயே இது கிடையாது. இதை வந்து ப்ராப்பராக நம்ம ஹேண்டில் பண்ணோம்னாலே உணவெல்லாம் மாற்றிட்டு அப்படின்னா சின்ன சின்ன சிம்டம்ஸ் இருக்கும். மருந்து எடுக்கிறாங்க, ஒரு வருஷமாக மருந்து எடுக்கிறவங்க கூட சிம்டம்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் சிம்டம்ஸ் இருந்தாலும் அதை குறைச்சி மதிப்பிடுறது மட்டும்தான் இதுக்கு ஒரே ஒரு தீர்வை தவிர இந்த வாழ்வு தளர்ச்சியை ரொம்ப எக்ஸாசர்பேட் பண்ணி பெருசுப்படுத்தி பார்க்க வேண்டாம். நிறைய கூகுளில் அங்கங்கே போய் தேடிட்டு அதுக்கு கொடுக்குறதெல்லாம் கேட்டுட்டு இது வந்து பெரிய ஒரு தீர்க்க முடியாத நோய் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இது ஒரு லைஃப் டைம் மெயின்டைன் பண்ண வேண்டிய அல்லது பராமரிப்பு தேவைப்படக்கூடிய ஒரு நோய். ஏனென்றால் ஜீரண மண்டலமே லைஃப் டைம் பராமரிப்பு தேவையான ஒரு மண்டலம் தான், ஒரு உறுப்பு தான். மற்ற உறுப்புகளை மாதிரி விட முடியாது. அதுக்கு டெய்லி மெயின்டெனன்ஸ் தேவை. தப்பாகும் பொழுது ரியாக்ட் பண்ணுதான். அதில் ஒரு பார்ட்டு தான் இந்த வாழ்வு தளர்ச்சி ஆக்கி விட்டுறது. எனவே இந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்திட்டு வாங்க. ஏற்கனவே நம்ம டாக்டர் விஜய் டிவியில் போட்ட அந்த அல்சர் வீடியோக்கெல்லாம் பார்த்து குறிப்பெடுத்துட்டு பயன்படுத்திட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய பயம் அனாவசியமானது தான். நீங்கள் பெரிய அளவுக்கு இதை நினச்சிட்டு இருக்கிறதும் அனாவசியமானது தான். எனவே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், உங்களுக்கு ஒரு தைரியம் வரும், அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். டாக்டர் விஜய் டிவியில் அல்சர் டயட்டுன்னு போட்டிருக்கிறோம். உங்களுக்கு என்ன சாப்பிட்லாம் சாப்பிட வேண்டாம் அப்படி இருந்தாலும் நீங்கள் அந்த டயட் வீடியோவை போய் பாருங்கள், குறிப்பெடுத்துட்டு பயன்படுத்துங்க. பயம் இல்லாமல் வாழுங்க. ஒரு எண்டோஸ்கோப் ரிப்போர்ட்டில் லாக்ஸ்லெஸ் அப்படின்னு இருக்கலாம். சம்டைம்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அது ஹையட்டஸ் ஹெர்னியா அப்படின்னு கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி லாக்ஸ் எல்இஎஸ் அல்லது ஹையட்டஸ் ஹெர்னியா இருக்கும் பொழுது அறுவை சிகிச்சை பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். குறிப்பாக லாக்ஸ் எல்இஎஸ்க்கு ஃபண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற அறுவை சிகிச்சை பண்ணி அந்த வால்வை டைட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி வால்வை டைட் பண்ணுற அறுவை சிகிச்சை ரொம்ப அவசியமாக நிரந்தர தீர்வை கொடுக்குமா? எந்த கண்டிஷனில் நம்ம வால்வு தளர்ச்சிக்கான அறுவை சிகிச்சை நம்ம தவிர்க்கலாம்? அப்படியே நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தாலும் அது மீண்டும் வராமல் இருக்குமா? வராமல் இருக்கணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய வீடியோ தான் இந்த பதிவு. ஏற்கனவே நீங்கள் ஃபண்ட் அப்ளிகேஷன் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது இப்போ உங்களுக்கு அல்சர் மற்றும் உணவு குழாய் சம்மந்தமான பிரச்சனை இருந்து அறுவை சிகிச்சை பரிந்துரைச்சிருந்தாங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னாலும் இந்த பதிவு உங்களுக்கு பதிலாக இருக்கும். சரி, இப்போ இந்த லாக்ஸ் எல்இஎஸ் பிரச்சனைக்கு பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாக்ஸ் எல்இஎஸ் மற்றும் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தக்க தான் நம்ம முடிவு பண்ணணும். அறுவை சிகிச்சை பண்ணலாமா வேண்டாமா, இந்த ஃபண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற வேல்வு டைட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் பண்ணலாமா வேண்டாமான்றதை எடுத்தோடனே லாக்ஸ் எல்இஎஸ்ன்னு வர எல்லா எண்டோஸ்கோப் ரிப்போர்ட்டுக்கும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எந்த க்ரைட்டீரியாவில் நமக்கு அறுவை சிகிச்சை ரொம்ப அவசியம் அப்படின்னா, கிரேடு 2-3 ஹையட்டஸ் ஹெர்னியா மாதிரி இருக்குது. அதாவது வால்வு ஓப்பன் ஆகி இரைப்பையினுடைய ஒரு பாகமும் அந்த லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்க்டரில் வந்து மாட்டியிருக்கு அப்படின்னா, மேலே ஏறி இருக்குது அல்லது இரைப்பை ஏற்றம் ஆகிருக்குன்னா, அப்போது வேறு வழி இல்லாமல் நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி அது கீழே இறக்கி வச்சுட்டு ஃபண்ட் அப்ளிகேஷன் பண்ணுற அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க. அப்போ அவசியம்தான், உங்கள் டாக்டர் பரிந்துரைச்சாருன்னா நீங்கள் பண்ணலாம். எங்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னா, சும்மா ஆரம்ப கட்டத்தில் இருக்குது, உங்களுக்கு வெறும் எதுக்கழிப்பு பிரச்சனை மட்டும்தான் இருக்குது, நெஞ்சு பாரம் மட்டும்தான் இருந்துகிட்ருக்கு, தொடர் ஏப்பம் மட்டும் இருக்குது, மற்றபடி லாக்ஸ் எல்இஎஸ்ன்ற ரிப்போர்ட் இருக்குது, இதுக்கு நேரடியாக அறுவை சிகிச்சை உடனே பரிந்துரைச்சாங்கன்னா அப்போ நீங்கள் ஃபண்ட் அப்ளிகேஷன் பண்ணுறதை நீங்கள் தள்ளி போடலாம். அப்போ எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா, அதை தள்ளி போட்டுட்டு நம்ம பண்ண வேண்டிய ஒரு சில மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்குது, உணவு முறை மாற்றங்கள் இருக்குது, மருந்துகள் இருக்குது. இதை முறையாக பின்பற்றுவதன் மூலமாக உங்களுடைய லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்க்டரை நீங்கள் டைட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இரைப்பையில் உற்பத்தி ஆகக்கூடிய காற்று மற்றும் இரைப்பையினுடைய கொள்ளளவு சரியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஸ்பிங்க்டர் நாளுக்கு நாள் சுருங்க செய்யும். அதோட வேலையை அது செய்யும். சுருங்கணும்னு அவசியம் இல்லை, அந்த ஸ்பிங்க்டர் அதோட வேலையை சரியாக செஞ்சதுனாலே அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது பாயிண்ட்டு, நான் அறுவை சிகிச்சை பண்ணினா மீண்டும் இந்த பிரச்சனை வராதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இன்ஃபேக்ட் இதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆலோசனைக்கு வரக்கூடிய பெரும்பாலான நபர்கள் ஏற்கனவே ஃபண்ட் அப்ளிகேஷன் பண்ணவங்க தான் வராங்க. அதான் உண்மை. பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் நல்லா இருக்குது, ஆனால் மீண்டும் பழைய அத்தனை அறிகுறிகளும் மீண்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பண்ணினதுக்கு அப்புறம் சில நபர்களுக்கு இது மீண்டும் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஃபிசிக்கலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய அமைப்பை டைட் பண்ணுறோம். ஸ்பிங்க்டர் வந்து ஃபிசிக்கலாக ஃபண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ப்ரொசீஜரில் நிறைய ஒரு வெரைட்டிஸ் இருக்குது. உங்கள் சர்ஜன் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி விட்டுறாங்க. அப்போதைக்கு அது டைட் ஆன மாதிரி இருக்கும், மேலே வர்றது நிற்கும். அப்போ நெஞ்செல்லாம் கனம்லாம் இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் காலம் அதிகமாக
இரைப்பையில் ஏன் உங்களுக்கு அந்த வேல்வ் ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். அப்போ இரைப்பையில் சுரக்கக்கூடிய எக்ஸசிவான காற்று மற்றும் அதிகப்படியான அமிலம் தான் நாளுக்கு இரைப்பை உப்பை செய்து இரைப்பை பெரிதாக்கி வேல்வும் சேர்ந்து பெருசாகிடுது. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது காற்றுனால் அடைக்கப்பட்டு பெருசாக ஆகிட்டே இருக்குன்னா இந்த நுனிப்பகுதி என்ன ஆகும்? இந்த நுனிப்பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக காற்று தாங்க முடியாமல் ஓப்பன் ஆகும். அதுதான் லாக்ஸ் எல்லியஸ். அப்போ நம்ம அனாட்டமிக்கலாக அதை நம்ம டைட் பண்ணுறோம். பட் ஃபங்க்ஷனலி ஃபிசியலாஜிக்கலி நீங்கள் உற்பத்தி ஆகக்கூடிய காற்றை நம்ம குறைக்கலை அப்படின்னா, குறைப்பதற்கான எந்த உணவு மாற்றங்களோ மருந்துகளோ எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபண்ட் அப்ளிகேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண்ண ப்ரொசீஜர் பெருசாக வேலை செய்யாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே நீங்கள் அமைப்பு ரீதியாக நீங்கள் டைட் பண்ணிட்டாலும் ஃபங்க்ஷனலி நீங்கள் அமில குறைப்பு சிகிச்சை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வருவது தான், உணவுகள்லாம் மாற்றிட்டு வர்றது தான் மீண்டும் அதை வராமல் பார்த்துக்கொள்ளும். இப்போ மீண்டும் வந்துடுச்சு அறுவை சிகிச்சை மீண்டும் வந்துடுச்சுன்னு வர்ற எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா சரியாயிடுச்சுங்கிறதுனால ரொம்ப நார்மலாக அவங்க உணவை எடுத்துருக்குறாங்க. ஹோட்டலில் சாப்பிட்றதோ மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஆப்ரேஷன் பண்ணிட்டே நோய் சரியாயிடுச்சு, நான் எல்லாமே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ற நபர்கள் தான் பிரச்சனை மீண்டும் வருகின்றார்கள். எனவே நீங்கள் மீண்டும் வராதான்ற உங்களுடைய கேள்விக்கு பதில் நீங்கள் கையாளக்கூடிய விதத்தில் தான் அந்த லாக்ஸ் எல்லியஸ்க்கான பிரச்சனை மீண்டும் வராதும் உங்கள் கையில் தான் இருக்குது. அது நீங்கள் அறுவை சிகிச்சை முடித்ததுக்கப்புறம் உங்கள் டாக்டர் உங்களுக்கு அதுக்கான சரியான விழிப்புணர்வு கொடுக்கணும். அடுத்தது, இது பர்மனண்ட் க்யூரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாக்ஸ் எல்லியஸ்க்கு இந்த மாதிரி அறுவை சிகிச்சை பர்மனண்ட் க்யூரான்னு கேட்டிங்களா? பர்மனண்ட் க்யூர் கிடையாது. ஏனென்றால் உங்கள் பிரச்சனையுடைய தீவிரம் அறிந்து தான் உங்களுக்கு டைட் பண்ணி விடுறாங்களே தவிர மீண்டும் அது டைட் தான் பண்ண முடியுமே தவிர கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுற ப்ரொசீஜர் கிடையாது. ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டாக அதை நாட் போட்டு அப்படியே இறுக்கி கட்ட முடியாது. அப்படி கட்டிட்டா உணவு என்ன பண்ணாது? இறப்பிக்குள்ளே போகாது. அது ஒரு டெம்பரரி ப்ரொசீஜர் மாதிரி தான். பட் அதோட அந்த ப்ரொசீஜர்னுடைய பயன் உங்களுக்கு எவ்வளோ காலம் கிடைக்கும், லைஃப் டைம் உங்களுக்கு கிடைக்குமா, குறைந்த நாட்களில் உங்களுக்கு அதுக்கான பயன் கிடைக்காம போகுமான்றது அது அறுவை சிகிச்சைக்கு பின் நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் தான் இருக்குது அப்படிங்கிறதான் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே உங்களுக்கு லாக்ஸ் எல்லியஸ் இருக்குது, உணவு குழாய் வால்வு தளர்ச்சி ஆகிடுச்சு, அதனால தான் உங்களுக்கு ஏப்பம் எதுக்கழிப்பு பிரச்சனைலாம் இருக்குது, வயிறு உபசெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் ஃபிசிக்கலாக நம்ம அதை டைட் பண்ணாலும் கீழே சுரக்கக்கூடிய அமிலம் மற்றும் காற்றை சரி பண்ணலை அப்படின்னா நாளுக்கு நாள் மீண்டும் டைட் பண்ணது மீண்டும் ஓப்பன் ஆக தான் வாய்ப்பு இருக்குது, மீண்டும் அந்த சிம்டம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே அது மீண்டும் வராமல் இருக்குன்னா ஒரு 5 விஷயங்கள் சொல்கிறேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 1, அறுவை சிகிச்சைக்கு முன்னதாக அறுவை சிகிச்சைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதிலேயே ரெக்கவர் ஆச்சுன்னா நீங்கள் அறுவை சிகிச்சை தவிர்க்கலாம், தள்ளி போடலாம். அல்லது பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இந்த 5 விஷயங்களை பண்ணுறதுனால மீண்டும் வராமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். நம்பர் 1, அரை வயிறு உணவு அடிக்கடி உணவு எடுத்துக்கணும். ரொம்ப ஹெவியாக சாப்பிடக்கூடாது, வயிற்று ரொம்ப எம்டியும் பண்ணக்கூடாது. ஒரு 4 to 5 டைம்ஸ்க்கு மேலே உணவை பிரித்து எடுத்துக்கொள்வது நல்லது. எவ்வளோ நாள் சார் பண்ணணும்னா லைஃப் டைம் இந்த மாடிஃபிகேஷன் பண்ணுறது நல்ல பலன் அளிக்கும். 2வது, பித்தம் அதிகமான உணவுகளை எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். புளித்த உணவுகள், ஃபெர்மெண்டேஷன் ஆன அனைத்து உணவுகளுமே இரைப்பையினுடைய pH வேல்யூ அதிகப்படுத்தும். குறிப்பாக ரொம்ப புளித்த மாவில் இட்லி தோசை எடுத்துக்கிறது, பிரெட் எடுக்கிறது, பேக்கரி உணவுகள் எடுத்துக்கிறது, ஊறுகாய் அப்பளம் போன்ற பதப்படுத்திய உணவுகள் எடுத்துக்கிறது, சோடா குளிர்பானங்கள் அதிகமாக குடிக்கிறது, ஆல்கஹால் எடுக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, இந்த மாதிரி பொருட்கள்லாம் உடலினுடைய பித்த அளவை அதிகப்படுத்தும். பித்த அளவு அதிகரிக்கும் பொழுது இரைப்பை பெரிதாகும். இரைப்பை பெரிதாக வேல்வும் சேர்ந்து ஒரு கட்டத்தில் பெருசாகும். வேல்வு மற்றும் இரைப்பையெல்லாம் சாதாரண மசில்னால் ஆன ஒரு ஆர்கன் உறுப்புகள் தான். இது உள்ளே இரும்பு, அலுமினியம் அல்லது ஒரு மரக்கட்டை, ஈயம் அந்த மாதிரி ஒரு மெட்டல் கிடையாது, எலும்பு அந்த மாதிரி கிடையாது, ஹார்டான பார்ட் கிடையாதுங்கிறதுனால காற்று அதிகமாச்சுன்னா அதுவும் சேர்ந்து திறக்கிறது வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த மாதிரி உணவுகளை தவிர்க்கணும். முக்கியமாக அடுத்து ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். ரொம்ப துரித உணவுகள் எது நம்ம எடுத்தாலுமே அது இரைப்பையினுடைய பித்த அளவை அதிகரிக்கும், காற்றினுடைய அளவை அதிகரிக்கும். அடுத்ததாக, அடிக்கடி நீங்கள் ரொம்ப எமோஷ்னலி ஸ்டேபிளாக நீங்கள் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னாலும் டியூ டு கண்டினியூஸ் ஸ்ட்ரெஸ் இரைப்பையில் கண்டினியூஸ் ஹைட்ரோக்ளோரிக் பம்பிங் இருந்துகிட்டே இருக்கும், செக்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இதனாலே லாக்ஸ் எல்லியஸ் மீண்டும் வரத்துக்கும் அல்லது இப்போ இருக்கிற கண்டிஷன் இன்னும் சரியாகாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. அதிகமாக அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஆங்கில மருந்துகள், வலி மருந்துகளோ தலைவலி மருந்துகள் போன்றவற்றெல்லாம் மீண்டும் ரொம்ப அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னாலும் மீண்டும் இந்த பிரச்சனை சரியானது மீண்டும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மாடிஃபை பண்ணிங்க, தவிர்த்துட்டீங்க, சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே லாக்ஸ் எல்லியஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. இது சம்மந்தமாக இன்னும் டீட்டெயில்டாக லாக்ஸ் எல்லியஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்குறோம், போய் பாருங்கள். இது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க, அதுக்காக நம்ம தனியாக இன்னொரு வீடியோ பண்ணலாம்.
குடல் நலம் தான் நம்ம மொத்த உடல் நலம், மறந்துடாதீங்க. வயிறு தான் நம்மளுடைய உயிர் ஆற்றலுடைய முக்கியமான ஒரு ஆதாரமான பகுதியாக இருக்கின்றது. எனவே இந்த நலனை நம்ம பேணி பாதுகாப்பதன் மூலமாக மற்ற உறுப்புகளுக்கு ஆரோக்கியத்தை நம்ம கிடைக்கிறதுக்கு உறுதி பண்ண முடியும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.